ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மனோஜுங்க அரவிந்த் கார் அக்சசரிஸ்லேருந்து. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற கார் வந்து கியா கேரன்ஸ் தான் உங்களுக்கு. ஸோ நான் ஏற்கனவே போட்ட வீடியோஸ்லேருந்து நிறைய கஸ்டமர்ஸ் ஆக்சுவலாக பிங்க் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் வந்து நம்ம அக்சசரிஸ்லாம் பண்ணி கொடுத்தோம். ஸோ இன்றைக்கும் நம்ம வீடியோவில் வந்து கியா கேரன்ஸே பார்க்கலாம். ஸோ கியா கேரன்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ ஃப்ரண்ட்டில் நம்ம இந்த இதில் என்னெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஆர்எல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த டிஆர்எல்ல மொத்தம் நம்மக்கிட்ட 3 டைப்ஸ் இருக்குங்க. இதுக்கு பேர் வந்து காயின் டைப் டிஆர்எல்னு சொல்லுவேன் நான் உங்களுக்கு. எல்லாமே மேட்ரிக்ஸ் தான், பட் இது வந்து காயின் டைப் டிஆர்எல். அப்படின்னா என்ன அப்படின்னா, நோட்டீஸ் பண்ணுங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது மேட்ரிக்ஸ் ஆர்டரில் அந்த இண்டிகேட்டர் ஃபங்க்ஷனுங்கிறது ஒர்க் பண்ணும் உங்களுக்கு. ஸோ இது வந்து மேட்ரிக்ஸ் டைப்பில் காயின் டைப் டிஆர்எல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஒரிஜினலாக டாப் எண்டில் வர கேரன்ஸ் டைப் டிஆர்எல் உங்ககிட்ட இருக்கான்னு கேட்குறாங்க. எஸ், ஆமாங்க, அதுவும் எங்ககிட்ட இருக்குது. என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இப்போ நம்ம இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட்டை விட அதுக்கு 2 டைம்ஸ் மோராக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய கஸ்டமருக்கு இந்த டைப் ஆஃப் டிஆர்எல்லே பிடிச்சிருக்கு. ஸோ இந்த கஸ்டமரும் அவர் கேட்டதுனால இந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம். ஒன்று. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஹெட்லைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் லைட்ஸ் நம்ம கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். கஸ்டமருக்கு வந்து காரோட ஹாலஜன் பல்ப்ஸ் வரும். ஸோ கஸ்டமர் வந்து ஒயிட் லைட்ஸ் கன்வெர்ட் பண்ண சொல்லியிருந்தாரு. ஸோ நம்ம எல்இடி ஹெட்லைட்ஸ் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாக் டிஆர்எல்லும் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ஃப்ரண்டேஜை பொறுத்த வரைக்கும் ஹெட்லைட்டில் டிஆர்எல் பண்ணியிருக்கோம். ஹெட்லைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் எல்இடி கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். கீழே வந்து ஃபாக் டிஆர்எல் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு ஹெட்லைட்டுக்கு ஒரு க்ரோம் ஆடான்ஸ், க்ரோம் கார்னிஷ் ஒன்று கொடுத்துருக்கோம். ஹெட்லைட் க்ரோம் கார்னிஷ். ஸோ ஃப்ரண்டேஜில் இந்த 3 to 4 ஒர்க்ஸ் நம்ம பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட் ப்ரொஃபைலில் என்ன ஒர்க் பண்ணியிருக்கோங்கிறது பார்ப்போம் இப்போ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சைட் ப்ரொஃபைலில் சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அலாய்ஸு. இது கம்ப்ளீட்லி கஸ்டமரோட பியூர் சாய்ஸு. ஸோ இது நம்ம நிறைய டிசைன்ஸ் காட்டியிருந்தோம். கஸ்டமருக்கு இந்த டிசைன் தான் பிடிச்சிருந்தது, அவங்க வீட்டில் இருந்தவங்களுக்கு பிடிச்சிருந்தது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அலாய்ஸ் நம்ம சைட் ப்ரொஃபைலில் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட்டர் வரும். ஸோ இண்டிகேட்டர் எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக நம்ம வந்து ஏர் வெண்ட்டுங்கிறது ஃபெண்டரில் போட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இது அதுக்கு அடுத்தது பேஸ் வேரியண்ட்டுங்கிறதுனால, ப்ரீமியம்ங்கிறதுனால இதில் ஆட்டோ ஃபோல்டிங் இருக்காது. ஸோ இதில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபோல்டிங் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக உங்களுக்கு ஃபோல்ட் ஆகுது. அன்லாக் பண்ண அப்படின்னா ப்ராப்பராக ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. ஒரிஜினல் கியாவோட ப்ராடக்ட் ஆட்டோ ஃபோல்டிங் அவருக்கு சோர்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம். அதில் சார் கேட்ட மாதிரி ஓஆர்விஎம் கார்னிஷும் நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் ரூஃப் ரெயில்ஸ் நம்ம போட்டிருக்கோம் ப்ரீமியம் வேரியண்ட்டுங்கிறதுனால. டோர் வைசர்ஸ் நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறோம் இதில் உங்களுக்கு. தென் கீழே வந்து பார்த்தீங்கன்னா விண்டோவோட அந்த லோயர் கார்னிஷுங்கிறது நம்ம சிபிலர் க்ரோம் வரைக்கும் ப்ராப்பராக பண்ணி கொடுத்துருக்குறோம். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் க்ரோமோ, அதுக்கு நெயில் ஸ்க்ராச்சஸ்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஹேண்டில் பவுலும் நம்ம க்ரோமில் பண்ணி கொடுத்துருக்குறோம். தென் அதுக்கு அடுத்தது வந்து பாட்டமில் வந்து சைட் க்ரோம் கார்னிஷ், டோரோடது சைட் க்ரோம் கார்னிஷ் பண்ணியிருக்கிறோம். இது போக கொஞ்சம் ஏஜ்டு பீப்புள் இருக்கிறாங்க வீட்டில். ஸோ சைட் ஃபுட் ஸ்டெப் எனக்கு கண்டிப்பாக நீடட் அப்படின்னாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரிஜினலாக ஓஇ டைப் ஃபுட் ஸ்டெப், ஈவன் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக அந்த ஓஇஎம் டைப்பில் இருக்கும் உங்களுக்கு. பாடியிலேருந்து ரொம்பவும் வெளியில் ப்ரொஜெக்ட் ஆகாமல் ப்ராப்பராக பாடியோடையே ட்ராவல் ஆகிற மாதிரி, கிரவுண்ட் கிளியரன்ஸ்க்கு எந்த ஒரு ப்ராப்ளம் கொடுக்காத மாதிரி சைட் ஃபுட் ஸ்டெப் நம்ம பண்ணியிருக்கிறோம். ஸோ நல்ல ஹெவியாக ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒரு ஆள் ஏறி நின்னாலும் ஒன்றும் ஆகாது. ஸோ அந்தளவுக்கு நல்ல ஹெவியான சைட் ஃபுட் ஸ்டெப்புங்கிறது ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதை நம்ம சைட் ப்ரொஃபைலில் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயும் சொல்கிற மாதிரி தான் சன் கண்ட்ரோல் ஃபிலிம்ஸ் நம்ம போட்டிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளாப்பங்கோட ஜெர்மன் ப்ராடக்ட். ஸோ அதோட சன் ஃபிலிம்ஸுங்கிறது போட்டிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பெட்டர் ஹீட் ரிஜெக்ஷன் பண்ணும், சுப்பீரியராக யூவி ரிடக்ஷன்ன்றது நல்லாவே பண்ணும், ஓரளவுக்கு ப்ரைவசியும் கொடுக்கும். பட் நார்ம்ஸ் படி நம்ம பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு ரியர் ப்ரொஃபைல் போகலாங்க நமக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ரியர் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் இந்த காரில் ஒரு புது ஐட்டம் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கிறோம். என்ன அப்படின்னா, எஸ், கனெக்டிங் டெயில் லேம்ப்ன்றது நம்ம போட்டிருக்கிறோம். நான் இப்போ ஆன் பண்ணுறேன், நீங்கள் ஒரு வாட்டி பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கனெக்டிங் டெயில் லேம்ப்ஸ் உங்களுக்கு. ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் ஆன் பண்ணியிருக்கிறேன். இதில் நம்ம என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் கொடுக்குறோமோ, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டிஆர்எல் ஃபங்க்ஷனாகவும் ஆக்ட் ஆகும். இண்டிகேட்டர் ஃபங்க்ஷனுங்கிறது அதில் வரும் உங்களுக்கு. தென் பார்க்கிங் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸுங்கிறது உங்களுக்கு அது பண்ணோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரைட் இண்டிகேட்டர். நெக்ஸ்ட் நான் போடுறேன் உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் இண்டிகேட்டரை நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது. நெக்ஸ்ட் நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங் போடுறேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே பம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் ரிஃப்ளெக்டர்ஸ்ங்கிறது போட்டிருக்கும் பம்பர்லேயே உங்களுக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பம்பர் ரிஃப்ளெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது உங்களுக்கு. இதுலேயும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட்டு லெஃப்ட்னு சொல்லிட்டு மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸுங்கிறது வரும். ஸோ இந்த கனெக்டிங் லைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட் ப்ராடக்ட் நிறைய பேர் லைக் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லா வந்திருக்கு. லுக்கும் ரொம்ப அழகாக என்ஹான்ஸ் ஆகுது. ஸோ ரியர் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் கனெக்டிங் லேம்ப்ஸ் போட்டிருக்கிறோம். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் க்ரோம் ஐட்டம் சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து டெயில் லேம்ப் போட்டுருக்கிறோம் கனெக்டிங் லைட்ஸோட சேர்த்து. ட்ரங்க்ல வந்து எச் க்ரோம் போட்டிருக்கிறோம். ட்ரங்க் ஸ்டீமருங்கிறது நம்ம போட்டிருக்கிறோம். ரியரில் சேஃப்டி கார்டு போட்டிருக்கிறோம். ரன்னிங் ரிஃப்ளெக்டர்ஸ் போட்டிருக்கிறோம். ஸோ ரியர் ப்ரொஃபைல் ஆஃப் த காரில் இந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாமே நம்ம ப்ராப்பராக பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த காரில்.
நெக்ஸ்ட் சொல்லணும் அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட்ல பம்பர்ஸ்ல என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்துட்டோம், சைட் ப்ரொஃபைல் பார்த்தாச்சு, ரியர் பார்த்துட்டோம். இப்போ நம்ம காருக்குள்ளே போகலாம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா உள்ளேயும் நிறைய அக்சசரிஸ் பண்ணி கொடுத்துருக்கோம், தேவையான அக்சசரிஸ். ஒரு வாட்டி அப்படியே உள்ளே போகலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த காரில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இன்ஃபோர்டைன்மெண்ட்லேருந்தே நம்ம பார்ப்போம். நான் ஃபஸ்ட் இந்த காரில் போட்டிருக்க இன்ஃபோர்டைன்மெண்ட் வந்து 10.1 inches, அதாவது ப்ளோபங்க் அப்படிங்கிற ஒரு ஜெர்மன் பிராண்டில் சாண்டரோசா 985 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேட்டஸ்ட் வெர்ஷன் உங்களுக்கு ஆண்ட்ராய்டு OS 11 வரும். 4GB RAM இருக்குது, 32GB ரோம் இருக்கும், வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, வயர்லெஸ் ஆப்பிள் கார்ப்ளே வித் 360 இன்புட்டோடு வரும் உங்களுக்கு. ஒரு சூப்பர் சிஸ்டம், ஒரு நல்ல பட்ஜெட்டில் குவாலிட்டியான சிஸ்டம், 2 years வாரண்டியோட நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ப்ளோபங்கோட அந்த சாண்டரோசா 985 நம்ம இனிடியே ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த காரில் வந்து நம்ம 360 டிகிரி போட்டிருக்கிறோம் நம்ம. ஸோ அவுட்புட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ கஸ்டமரும் ரொம்ப ஹாப்பி. ஏன்னா அப்பார்ட்மெண்ட்டில் பார்க் பண்ணும்போது அவர் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, கஸ்டமர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் எனக்கு பார்க்கிங் கொஞ்சம் இதுவாக இருக்குங்க, ஸோ நீங்கள் எனக்கு வந்து 360 பெட்டராக பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டார். ஸோ பெஸ்ட்டாக இதில் 360ங்கிறது வித் இதோட பண்ணி கொடுத்துருக்குறோம். ஸோ அடுத்தது ஸ்பீக்கர் ரிகார்டிங் சொல்லணும் அப்படின்னா இந்த காரை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்ஃபினிட்டியோட ரெஃபரன்ஸ் சீரிஸ் ஸ்பீக்கர்ஸுங்கிறது நம்ம போட்டு கொடுத்துருக்குறோம். ஃப்ரண்ட்டுக்கு காம்பனண்ட்டும் ரியருக்கு கோஆக்சல் ஸ்பீக்கர்ஸும் ரெக்கமெண்ட் பண்ணோம். சார் வந்து நான் அவ்வளோ ஆடியோ பைல் இல்லைங்க, எனக்கு டீசெண்டான அவுட்புட் இருந்தால் போதும்னு இருந்தார். ஸோ அவருக்கு நம்ம ரெஃபரன்ஸ் சீரிஸோட ஸ்பீக்கர்ஸ் வித் 4 டோர்ஸ்லுமே டாக்டர் ஆர்டெக்ஸோட டேம்பிங் நம்ம போட்டிருக்கோம். நம்ம மறுபடியும் எல்லா வீடியோலையும் சொல்கிறது தாங்க, டேம்பிங்கிறது நம்ம என்ன ரீசனுக்காக போட்டோம்னா NVH கண்ட்ரோலுக்காக போடுவோம். என்னன்னா நாய்ஸு, வீனா வந்து வைப்ரேஷனு, ஹெச்னா வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டு. ஸோ டேம்பிங் போட்டோம்னா இது மூணுத்துக்குமே நல்ல சொல்யூஷனுங்கிறது நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம டேம்பிங் போடுறது மெயினாக என்ன பார்க்கணும்னா எந்த அளவுக்கு நல்ல பிராண்ட் நம்ம போடுறோம் அப்படிங்கிறது மெயினாக நம்ம நோட்டீஸ் பண்ணிக்கணும் உங்களுக்கு. ஸோ 360 கிளாரிட்டி வைஸாக பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஒரு நல்ல பட்ஜெட்டில் ஒரு நல்ல குவாலிட்டியான 360 போடணும் அப்படின்னா நம்ம அன்னோன் பிராண்ட்லாம் எதுவுமே போட தேவையில்ல. ப்ளோபங் மாதிரி ரொம்ப நோன் ப்ராடக்ட், ரொம்ப நல்ல விசிபிலிட்டியோட வருது உங்களுக்கு. எந்த ஆங்கிளாக இருந்தாலும் ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ப்ராப்பரான இது உங்களுக்கு. ஸோ 360ங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். அதுக்கு நம்ம ரொம்ப ஸ்பெண்ட் பண்ண வேணாம். ஈவன் ப்ளோபங்கோட 360ல உங்களுக்கு ஒரு 995 ஸ்டார்ட் ஆகுது இப்போல்லாம் உங்களுக்கு. ஸோ இது இன்ஃபோர்டைன்மெண்ட்டை பற்றி. நெக்ஸ்ட்டு டேஷ்போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பியானோ பிளாக் ஃபினிஷ் கொடுத்துருக்குறோங்க. ஏன்னா நிறைய கஸ்டமர்ஸ் கேட்குறது என்னன்னா எனக்கு அந்த கிளாசி ஃபினிஷ் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுலேயும் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக டேஷ்போர்டில் பியானோ பிளாக் ஃபினிஷிங்கிறது கொடுத்துருக்குறோம். ஸோ எண்ட் டு எண்ட் ப்ராப்பராக மேட்ச் பண்ணியிருக்கிறோம். ஈவன் நம்ம இன்ஃபோர்டைன்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கிற அந்த ஸ்டீரியோ ஃப்ரேம் இருக்கும் எல்லாமே கிளாசி பியானோ பிளாக்ல கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு. அடுத்தது ஆம்பியன்ட் லைட்டிங்க. ஸோ நான் எப்போவுமே நம்ம ப்ளோபங்க் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம் வித் ப்ராப்பர் 1 year வாரண்டியோட. ஸோ ஆம்பியன்ட் லைட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இதில் செட் ஆஃப் 18 பீசஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம். 18 பீசஸ்ன்னு வரும்போது உங்களுக்கு 4 டோர்ஸில் அந்த ஸ்ட்ரிப்ஸ் கவர் ஆகிறதா இருக்கட்டும், நம்ம பாட்டில் வைக்கிற ஹோல்டர்ஸு, இன்னர் ஹேண்டில்ஸ்ன்னு சொல்லிட்டு மல்டிபிள் பிளேசஸில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம். டேஷ்போர்டில் வந்துடும், ஃபுட் ஏரியாவில் வந்துடும். இதுதான் செட் ஆஃப் 18 பீசஸ் வந்து ஆம்பியன்ட் லைட்ஸ் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீரிங் ரேப்புங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் தான். ஸோ கஸ்டமருக்கு வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் நம்ம கிட்ட இருக்குன்னு சொன்னோம். பட் கஸ்டமர் எனக்கு இப்போதைக்கு ஸ்டேரிங் கண்ட்ரோல் மட்டும் போதும், க்ரூஸ் எனக்கு தேவை இருக்காது, நான் அந்த அளவுக்கு ஹைவேஸில் ஓட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ ப்ராப்பர் ஸ்டேரிங் ரேப்புங்கிறது ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறோம் பிளாக் வித் கான்ட்ராஸ்ட் ஸ்டிச்சஸோட. இதில் ஸ்டேரிங் ஆடியோ கண்ட்ரோலும் நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு. ஒரிஜினல் கியாவோட ப்ராடக்ட் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீட் கவர்ஸுங்க. ஸோ சீட் கவர்ஸை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் வந்து எனக்கு புதுசாக தீம் எதுவும் வேணாங்க, எனக்கு இன்டீரியர் மேட்சிங்காக ஒரு ஆப்ஷன் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டார். ஸோ இன்டீரியரை மேட்ச் பண்ணுற மாதிரி லைக் ஓக்ரே வித் பிளாக் வித் டைமண்ட் ஸ்டிச்சஸோட அவர் கேட்ட மாதிரி கொரியன் நாப்பால நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். நல்ல ப்ராப்பர் ஸ்கின் ஃபிட்டுங்கிறது வந்திருக்கு. அதே மாதிரி டோர் பேட்ஸு நம்ம ப்ராப்பராக நம்ம ஹேண்ட் ரெஸ்ட் ஆகிற இடத்துல கொஞ்சம் சாஃப்ட் டச் கொடுத்துருக்குறோம் நம்ம கஸ்டமருக்கு. ஸோ அவர் கேட்டுக்கிட்டதுனால ஸோ டோர் பேட்ஸும் சீட் கவர்ஸும் ஸ்டேரிங்கும் லெதர் ரிலேட்டட் அக்சசரிஸ் பண்ணியிருக்கோம். தென் ஆஸ் யூஷுவல் அவருக்கு 70 மேட்ஸ் வேணுமாட்டு இருந்தது. ஸோ நம்ம 70 மேட்ஸும் இன்டீரியர் மேட்சிங்காக அவருக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆம்பியன்ட் லைட்ஸ் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம், டேஷ்போர்டில் கிளாசி பிளாக் பண்ணி கொடுத்துருக்கோம், இன்ஃபோர்டைன்மெண்ட் வித் 360, ரிவர்ஸ் கேமரா, டேம்பிங்கு, சீட் கவர்ஸு, டோர் பேட்ஸ் லெதர் ரேப்பு, ஸ்டேரிங் ரேப்பு, ஸ்டேரிங் ஆடியோ கண்ட்ரோல்ஸு, இது எல்லாமே பண்ணியிருக்கிறோம். மெயினாக சொல்ல மறந்துட்டேங்க, ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்டி கிளர் ஃபிலிம்ஸுங்கிறது போட்டிருக்கோம். ஸோ ஆன்டி கிளரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம், விசிபிலிட்டிங்கிறது ஆஸ் இட் இஸ் அப்படியே இருக்கும். இதோட மேஜர் அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்கள் நைட் டிரைவ் பண்ணும்போது ஆப்போசிட்ல இருந்து வர அந்த கிளாரை வந்து ரொம்ப நல்லா ரெடியூஸ் பண்ணும். ஸோ நைட் டிரைவிங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் ரொம்ப ஆஃப்னா நைட் டிரைவ் பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டுக்கு ஃபிலிம்ஸுங்கிறது போட்டுக்கோங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இன்னொன்று மறந்துட்டோங்க, ஸோ மெயினாக நம்ம பார்த்தது என்னன்னா அந்த கீ வந்து கன்வர்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இது ப்ரீமியம் வேரியண்ட்டுங்கிறதுனால மேனுவல் கீ தான் வரும். ஸோ ப்ராப்பராக சென்ட்ரல் லாக்கிங் லைக் ரிமோட் லாக் போட்டு அந்த ரிமோட் லாக்கை ஒரிஜினலாக டாப் அண்ட் கீ மாதிரி நம்ம ஃப்ளிப் கன்வர்ஷனும் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாரும் கேட்குற மாதிரி இது அவ்வளோ காஸ்ட்லியெல்லாம் வராதுங்க. லைக் நம்ம ரிமோட் லாக் ஒன்ஸ் போட்டதுக்கப்புறம் அதை ஃப்ளிப்பாக கன்வெர்ட் பண்ணோம்னா க்ளோஸ் டு 3,500 rupees வரைக்கும் ப்ரைஸுங்கிறது வரும். ரொம்ப காஸ்ட்லியாக வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணதுங்க, அந்த ரேஞ்சில் தான் வரும் உங்களுக்கு. அதனால் ஒரிஜினல் கீ மாதிரியான ஒரு ப்ராப்பர் லுக்குங்கிறது கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த காரில் நம்ம என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறது நம்ம ஓரளவுக்கு பார்த்தோம் எல்லாமே. நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு காரோட மீட் பண்ணுறேன்.
தேங்க்யூங்க.